கௌதம் சார் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. இந்திரா கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க. நான் இருக்கிறப்ப நீங்கள் இதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க. மாமா தான் வந்து காவியா வாழ்க்கையில் வேறு ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாரா இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. மாமா வந்து காவியா வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாருன்னு இந்திரா வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பரவாயில்ல கதிர் தானே, நான் இருந்து சமாளிச்சுக்கிறேன். அவன் கொஞ்சம் ஓவரா திமிரா தான் நடந்துக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் ஆதாரம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள மீட் பண்ண போகிறேன். நீ எதுவும் ஏன் என்கிட்ட சொல்லாமல் தன்னந்தனியாக போகிற? நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்க கௌதம். ஏற்கனவே கம்பெனி ஷேர்லாம் டவுன் ஆகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓ, உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சா? நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னால் புரிஞ்சிக்க முடியுது உன்னோட கஷ்டம்லாம். நீ இங்கே இருந்து அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண. இன்னமும் கதிர் மாமா ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் டவுன் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இந்திரா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ராகினிலேருந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கப்ப, என்னது இந்த குடும்பம் அமைதியாக இருக்கே, சரி இல்லையே, ஏதாவது பிரச்சனை பண்ணி ஆகணும். சரி பஜன்லால் விஷயத்தை வந்து எடுத்து விட்ற வேண்டியதாங்கிற மாதிரி ராகினி வந்து அந்த முடிவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஜெயாலேருந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கப்ப, ஏன் மருமகளே நீங்கள் எதுக்கு பரிமாறுறீங்க? ஏன் பரிமாறினா என்னப்பா, என்ன தலையில் இருக்க கிரீடம் வந்து குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. கோவப்படலான் இருக்காங்க கௌதம். இந்திரா வந்து கஞ்சடையில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா, இப்போ நீ கோவப்பட்டனா யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னனால அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க. எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. நீங்கள் பரிமாறல இதை பார்த்தா உங்களுக்கு ஹோட்டலே வச்சு கொடுக்கலாம். ஆமாம்மா, ஹோட்டல் வச்சு கொடுத்தா அப்புறம் இன்னும் சில பேர் வந்து பிஸ்னஸே பார்க்க மாட்டாங்க, அப்புறம் ஹோட்டலே பார்த்துட்டு இருப்பாங்க. நடுத்தருவில் தான் நிற்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம கதிர். இதை பார்த்தோன்னு வந்து ஏன்டா அப்படி பேசுகிற, பின்ன இவங்கெல்லாம் ஹோட்டல் வச்சா நம்மலாம் பிச்சை தான் எடுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா சும்மானே இருக்க மாட்டியா? ஆமாம், கம்பெனி ஷேர் தான் இப்போ ஓஹோன்னு இருக்குல்ல, என்னடா ஆச்சு, கம்பெனியில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி வெற்றியும் நம்ம கௌதமும் சமாளிக்கிறாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுக்கா. இப்போ மொத்த சென்னையை விட்டுட்டு தான் நம்ம விலைக்கு வந்தோம்னு நினச்சோம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கனா, பிஸ்னஸ் விட்டே விலகி இருக்குன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி உனக்கு காவியா வந்து அவங்க குடும்பமும் மந்திரிச்சு விட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸில் ஷேர்லாம் பாதி மடங்கு கூட இல்லை, அதுக்கும் கீழே வந்துருச்சு. என்னது ஷேர் வந்து கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவனால தான் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சி ப்ராஜெக்டையும் சென்னை ப்ராஜெக்டையும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எப்படி திருச்சி ப்ராஜெக்ட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு? இவன் திருச்சியில் தானே இருந்தான். அக்கா செம காமெடி போ, இது கூட உனக்கு தெரியலையா? என்னக்கா நீ இவ்வளோ நாளாக வந்து அயன் லேடிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, ஆனால் உனக்கு உன் வீட்லேயே வந்து நம்பிக்கை தரவங்க செய்கிறாங்க. என்ன பஜல்லால், என்ன சௌக்கியமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாங்கில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு விடு, ராகினி இந்த பிரச்சனையை வச்சு திருவிழா அன்றைக்கி கொண்டாட போகிறாங்கிற மாதிரி தான் கௌதமும் இந்திராவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அக்கா இவன் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு வேலியாக இருந்து பாதுகாப்பாக இருந்திருக்கான். அவனுக்கு காவியாவோட வாழ்க்கை தானே முக்கியம். அதனால தான் காவியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே தான் இருந்திருக்கான். கௌதம், உன்னை பற்றி நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். சித்தி எதுவும் ஒன்றும் பொறாமப்பட்டு இந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரணும்னு சொன்னேன்னு நினைக்காதப்பா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக பேசுனீங்க எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்சம் நேரம் வாயை மூட்டை அமைதியாக இருங்க. உன்னை வந்து ஜெயா வந்து கையை அனுப்பிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல இந்த வீட்டில், எல்லாமே வந்து கௌதம் தான். உங்கள் சின்ன பையனை தான் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி அவனுக்கு பதவி மேலே பதவி கொடுத்து ஜாயிண்ட் எம்டி வேறு கொடுத்துருந்தீங்களே. இப்போ எனக்கு அதனால் என்ன பிரச்சனை? அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு உழைச்சது எல்லாமே நான் தான். ஆனால் சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க கடைக்குட்டி சிங்கத்துக்கு தானே கொடுப்பீங்க. அந்த சிங்கம் சூப்பராக வந்து இந்த வீட்டை விட்டு சுற்றி சுற்றி வந்ததுனால கம்பெனி எல்லாம் ஓஹோன்னு முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா. கௌதம், இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல தம்பி, நீங்கள் தான் வந்தீங்க, எனக்கு தெரியாமையே போச்சுன்னு காவியாலேருந்து எல்லாரும் பேசும்போது அண்ணி வேற வந்து நேரம் தெரியாமல் வந்து என்ன வேற பாராட்டுறாங்களே, இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மா இப்போ பார்த்துக்கம்மா, நீ ஒரு முடிவு எடுத்த, அந்த முடிவு வந்து வேணான்னு சொல்லி இவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த விஷயம் கூட தெரியல, இதில் திருச்சிக்கு வேற போகிறேன், வேற என்ன இல்லாமா சொன்னால் இங்கே இருந்தால் மைண்ட் வந்து இந்திராவை பற்றி யோசிக்குது, டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்திரா பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். பார்த்துக்கம்மா, இவன் கம்பெனியை பற்றி பேசுகிறான். டேய், தேவையில்லாம் அம்மாட்ட வத்தி வச்சுக்கிற வேலைன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு கட்டக்கும் வரும். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நீ தானடா எடுத்த முடிவெல்லாம் தப்பு தப்பாக இருந்த, அதனால தானே வந்து கம்பெனி ஷேரே வந்து டவுன் ஆச்சு. நீ இங்கே தானே இருந்து கிழிச்சிருக்க வேண்டியது தானே. நான் இருந்த வரைக்கும் கம்பெனி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி கதிரும் நம்ம கௌதமும் சண்டை போட்டுக்கிறாங்க. நிப்பாட்டு, இப்போ 2 பேரில் யார் கம்பெனி வந்து நிர்வாகம் பண்ணும், நீ ஏன் முடிவெடுச்சே அப்படின்னு சொல்லும்போது கதிரே இருந்து பார்த்துக்கிட்டோம். கதிர் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் கௌதம் வந்து பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்குமா? நான் தான் சொன்னேனேப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தானே நீங்கள் வைப்பீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதா?
எல்லார் வீட்லயும் வந்து குழந்தைங்க மேல தான் பாசம் அதிகமா வைப்பாய்ங்க. இந்த வீட்ல தான் அதிசயமா வந்து 2வது குழந்தைங்க மேல வந்து பாசம் அதிகமா வச்சிருக்கீங்களே! உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து ஓடி ஓடி உழைச்சு செருப்பு போல தேய்ஞ்சிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக. ஆனா, என்ன 10 பைசா கூட யாரும் மதிக்கிறதில்ல. எல்லா பொறுப்பையும் அவன்ட்ட குடுத்தீங்கல்ல, கம்பெனி ஓஹோன்னு வந்து கொண்டு போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா, அவ்வளோதான். கம்பெனியே திவாலானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லன்னோனே, "கதிரு, நீயே பார்த்துக்கடா எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லி ஜெயா முடிவெடுக்கிறாங்க. "ஏங்க சாப்பிட்டீங்கல்ல, மருந்து மாத்திரைலாம் சாப்பிடணும். எதுவும் பேசாத. ஜெயா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு பேசு. 2 பசங்களையும் வந்து நல்லபடியா கம்பெனிய பார்த்துக்க சொல்லு. நம்ப எதுக்காக வந்து இது மாரி ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்கணும். கௌதமுக்கு யார் யார் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ, அதுபடி தான் அவனுக்கு கம்பெனி பிசினஸ விட இந்த குடும்பத்து மேல தான் பாதுகாப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பொறுப்பையும் நான் அவனுக்கு குடுத்துர்றேன். ஏன்பா இந்த குடும்பத்த வந்து பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. பிசினஸ் எல்லாம் கதிர் பார்த்துக்கட்டும். அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அம்மா என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்திரா வந்து பேச வராங்க. இந்திரா நீ எதுவும் பேச வேணாம். வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியே நீ தான். நீ தான் எல்லாத்தையும் ஒரு முடிவு வந்து எடுப்பியே. அதேபடி இந்த வாட்டியும் முடிவு எடுக்க வேண்டியதுதானன்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு கத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயா அவங்க மாட்டும் அவங்க ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. நான் வந்து கம்பெனியோட ஜேஎம்டி ஆகிட்டேன். ஒட்டுமொத்த நிர்வாகம் எனக்கு தான் வந்துருச்சு. இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லை. இனிமேட்டு சில பேரால் சைனிங் அத்தாரிட்டின்னு கம்பீரமாக வந்து அங்கே சீன் போட்டுட்டு இருக்கலாம் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, யார் கம்பெனி வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா என்ன, இது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். அந்த ஃபைலை மட்டும் கோவிந்தராஜ் ஃபைலை மட்டும் பார்த்து கச்சிதமாக பார்த்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே. தலையை வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுறாப்புல கூக்குறாப்புல முடியலாம் கை கொடுக்குறாங்க கௌதம். இருந்துன்னு வந்து கிட்டக்க வந்து கை கொடுக்குற மாதிரி வந்து அப்புறம் சோம்பல்லாம் முடிக்கிறாங்க கதிர் அந்த இடத்துல. சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே நீ இருந்தாலும் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்கிற, இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கப்பா, அம்மா உன்கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னோன்னே கௌதம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் தான் நல்லா வந்து பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானே, ஓ அதை பற்றிலாம் நீ எல்லாம் சொல்கிறதுலாம் தகுதி இல்லை, என்ன காவியா என்ன பேச வச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி காவியா வந்து சத்தம் போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.